அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோ நம்ம சாத்தான் ஆண்டவர் இரண்டாவது முறையாக கட்டி அக்னி கடலை தள்ளிட்டாரு. அவனை சேர்ந்த கூட்டத்தார மனுஷரை அக்னினால எரிச்சிட்டாரு. நீதிமான்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்ற விஷயமெல்லாம் கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இரண்டாம் உயிர்த்தெழுதல் அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடந்துச்சு? வானத்தில் தேவதூதன் எக்காலம் ஓதப்படும் பொழுது கல்லறைகள் திறக்கப்படும். எல்லா கல்லறையும் திறக்கப்படாது, பரிசுத்தவான்கள் கல்லறை மட்டும்தான் திறக்கப்படும். யாரெல்லாம் பேரடைஸில் நித்திய இலைப்பாற்றிக்குள்ள போய் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கல்லறை மட்டும்தான் திறக்கப்படும். அப்போ கல்லறைகள் திறக்கப்பட்ட உடனே சரீரங்கள், பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிர் பெற்று பரலோகத்துக்கு போயிடும். அடுத்த செகண்ட், அடுத்த நொடி பொழுதே இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ஆவி ஆத்மா சரீரத்தோடு தானே இருக்கிறாங்க, அவங்களுடைய சரீரம், அவங்களுடைய ஆவி ஆத்மாவும் சரீரமும் இமை பொழுது கண்ணிமைக்கிற நேரத்துல அவங்கள் மறுரூபம் ஆக்கப்பட்டு பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதுதான் ரகசிய வருகை அப்படின்னு சொல்றதுங்க. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். கல்லறைகள் திறக்கப்பட்டு யாருடைய கல்லறை? பரிசுத்தவான்களுடைய கல்லறை. நான் ரெண்டாவது முறை இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றோமா? பரிசுத்தவான்கள் கல்லறை திறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து போனாங்க பாரு, அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா இயேசு சாமி சிலுவையில மரிக்கும் பொழுது கல்லறைகள் திறக்கப்பட்டுச்சே, அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுந்து நகரத்துக்குள் சென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுவும் ஒரு உயிர்த்தெழுதல் தான். அந்த உயிர்த்தெழுதலும் ரகசிய வருகையில பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறக்கப்பட்டு உயிர்த்தெழுதும் பரலோகத்துக்கு போனதும், இந்த பூமியில நீதிமான்களாய் இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும், இந்த 3 ஸ்தலங்கள்ல இருந்து பரலோகத்துக்கு போனவங்க முதலாம் உயிர்த்தெழுதல் என்கின்ற லிஸ்ட்ல வருவாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல வரவங்க இவங்கெல்லாம். ஸோ பாவிகளுடைய கல்லறைகள் திறக்கப்படாது. எவ்வளவு நாள் வரைக்கும் திறக்கப்படாது இருக்கும்? 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு அது வரைக்கும் பாவிகளுடைய கல்லறைகள் திறக்கப்பட மாட்டாது. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நம்ம இப்பொழுதே பூமியில் சாத்தானும் இல்லை, மனிதர்களும் இல்லை. சாத்தானும் கிடையாது, பூமியில மனுஷனும் கிடையாது. பூமி வெறிச்சோடி காலியாக இருக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் உருவாக்கப்பட்டு அவன் பாவம் செய்த பிறகு காயன் ஆபேல், அங்கதான் முதல்ல அந்த பாவம் கொலை. காயன் ஆபேல கொலை செஞ்சிடறான் இல்லையா? அதுல நம்ம ஆதி பெற்றவர்களும் கீழ்ப்படியாம அதுவும் ஒரு பாவம் தான். அதுல இருந்து அவன் பாவம் செய்த பிறகு காயின் ஆபேல் முதல் கொண்டு 1000 வருடம் இறுதி வரைக்கும் உள்ள கெட்டுப்போன மக்கள், பாவத்தில் ஜீவித்து மரித்து போன எல்லா மக்களும் அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தோட உயிர் பெற்று எழுந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய மாபெரும் கூட்டமாய் நிற்பார்கள். இரண்டாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு அப்படின்னா, பாவிகள் உயிர்த்தெழுறாங்க. பாவம் செஞ்சவங்க பரலோகத்துக்கு போகாம
பாதாளத்துல அடைப்பட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் இரண்டாவது முறை உயிர் பெற்று எழுவாங்க. ஆதாம் முதல் கொண்டு 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் பாவத்தோடு ஜீவித்து மரிச்சாங்களோ அத்தனை பேரும் இரண்டாவது முறையாக உயிர் பெற்று எழுவாங்க. அப்ப இந்த கூட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கணும். இவங்கெல்லாம் உயிர் பெற்று எழுவாங்க. யாருக்கு முன்னாடி நிற்பாங்க? உயிர் பெற்று எழுந்து நம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, இப்போ ஆதாம் முதல் கொண்டு 1000 வருஷம் கடைசி வரைக்கும் இருக்கிற பாவம் செய்து மரித்த மக்கள் பாதாளத்தில் இருக்கிறாங்க. அவங்க உயிர் பெற்று எழுந்து போயிடுவாங்க. அவங்களோடு கூட ஒரு சில நீதிமான்கள், அதாவது சில மரித்த நீதிமான்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் விடுபட்டு இருக்கும். இப்போ ஒரு சில இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்து மரிச்சு போன பரிசுத்தவான்களுடைய பெயர், அந்த பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதாம விடுபட்டு இருக்குமா. அப்போ ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி இருக்கிறவங்க தானே உயிர் பெற்று எழ முடியும். முதலாம் உயிர் எழுதல அவங்க போக முடியும். ஆனா ஒரு சிலருடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாம விடுபட்டு இருக்குமா. சோ அப்படி விடுபட்ட நீதிமான்கள் கூட இந்த பாவிகள் உயிர் தேடுறாங்க பாரு, இவங்களோடு கூட சேர்ந்து அவங்களும் உயிர் பெற்று எழுவாங்க. இவர்கள் முதலாம் உயிர் தேடுதலிலும் உயிர் தேர்ந்திருக்க மாட்டார்கள். முதலாம் உயிர் தேர்தலில் இவங்க உயிர் தேர்ந்திருக்க மாட்டாங்க. இவர்கள் பொல்லாதோர் உயிர் பெற்று எழும்பும் பொழுது இரண்டாம் உயிர் தெழுதலில் இவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு உயிர் பெற்று எழுவார்கள். இப்போ உயிர் பெற்று எழுதல உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி, அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் முதலாம் உயிர் தேர்தல் நடக்கும். ரகசிய வருகை இருக்கும். முதலாம் உயிர் தேர்தல்ல போயிடுவாங்க, பரிசுத்தவான்கள் ரகசிய வருகையில போயிடுவாங்க. ஆனா இந்த உபத்திரவ காலம் 7 வருஷம் இருக்குது இல்லையா, இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல மரிக்கிறாங்க பாரு மக்கள். அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கூட எங்க இருக்கும்? பாதாளத்துல தான் இருக்கும். 1000 ஆண்டு 7 வருஷம் உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சிகளா மரிக்கிறாங்க பாரு. அந்த ரத்த சாட்சிகளா மரிக்கிறவங்களுடைய சரீரம் உயிர் பெற்றணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ரத்த சாட்சியா மரிக்கிறவங்களுடைய சரீரம் கூட ஆவி ஆத்மா சரீரம், ஆத்மா போயிடும். ஆவி ஆத்மா எங்க போயிடுது? பேரடைஸுக்கு போயிடுது, இளைப்பாறுகின்ற இடத்துக்கு போயிடுது. நல்லா கவனிங்க. உபத்திரவ காலத்துல 7 வருஷம் உபத்திரவம் வருது பத்தியா, அந்த உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சிக்கு நிறைய பேர் மரிப்பாங்க, லட்சக்கணக்கில் மரிப்பாங்க. யூதர்கள் மரிப்பாங்க, லட்சமா மரிப்பாங்க. ரத்த சாட்சிகள், ரத்த ஆறு ஓடும். அந்த மாதிரி மரிக்கிறவங்க, அப்போ அவங்க ஆவி ஆத்மா எங்க போவோம்? இயேசுக்காக தானே அவங்க ரத்த சிந்தி மரிக்கிறாங்க. அப்ப அவங்க ஆவி ஆத்மா எங்க போகும்னா பேரடைஸுக்கு போயிடும். முதலாம் உயிர் தேடுதல்ல பரிசுத்தவான்கள் பேரடைஸ்ல தானே இருந்தாங்க. அந்த பேரடைஸ்ல இருக்கிறவங்க முதலாம் உயிர் தேடுதல் சரீரத்தோடு எழுந்து பல்லத்து போயிடுவாங்க. அப்போ அந்த பேரடைஸ் இளைப்பாறுகின்ற இடம் காலியா தான் இருக்கும்.
அப்போ அந்த காலியாக இருக்கிற இடத்துல 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் மறிக்கிறாங்க பார். அவங்களுடைய ஆவி ஆத்துமா பாரடைஸுக்கு போயிடும். இதோடு கூட இது இல்லாம 1000 வருஷம் ஆட்சியிலையும் நிறைய பேர் மறிக்குவாங்க. இறப்பு இருக்கும். 1000 ஆண்டு ஆட்சியிலையும் இறப்புன்றது இருக்கும். அப்ப 1000 ஆண்டு ஆட்சியில நீதிமானாய் வாழ்ந்து மறிச்சவங்க அவங்களுடைய ஆவி ஆத்துமாவும் பாரடைஸுக்கு தான் போகும். இது புரியுதுங்களா? 7 வருஷம் உபத்திரவ காலத்துல மரிச்ச இரத்த சாட்சிகளுடைய ஆவி ஆத்மா பாரடைஸுக்கு போயிடுச்சுன்னா அவங்க சரீரம் எங்க போவோம்? பாதாளத்துல தான் இருக்கும், கல்லறையில தான் இருக்கும், கல்லறையில தான் இருக்கும். 1000 ஆண்டு ஆட்சியில மரிக்கிறவங்க, நீதிமான்களாய் மரிக்கிறவங்க, அவங்க ஆவி ஆத்மாவும் பாரடைஸுக்கு போயிடும். அவங்க சரீரம் கல்லறையில தான் இருக்கும். சோ இந்த 2ஆம் உயிர் தெழுதல்ல பொல்லாதோர் உயிர் பெற்று எழுறாங்க பாரு. பாவிகள் உயிர் பெற்று எழுத 2ஆம் உயிர் தெழுதல். இந்த 2ஆம் உயிர் தெழுதலின் பொழுது உபத்திரவ காலத்துல மரிச்ச இரத்த சாட்சிகளுடைய சரீரமும் உயிர் பெற்று எழும். 1000 ஆண்டு ஆட்சியில நீதிமான்களாய் வாழ்ந்து மரிச்சாங்க பாரு, அவங்களுடைய சரீரமும் உயிர் பெற்று எழும். அப்போ பாவிகளும் நீதிமான்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 2ஆம் உயிர் தெழுதல் எல்லாரும் உயிர் பெற்று எழுவாங்க. ஒரு மாபெரும் சேனை. அப்போ இந்த மாபெரும் சேனை எங்க போய் நிற்பாங்க? பூமியில போய் நிற்பாங்கன்றீங்களா? பூமி வெறிச்சோடி காலியா இருக்குது. இப்ப பூமி காலியா இருக்கிற பூமியை தனியா வச்சிடுவோம். இப்ப பூமி பக்கம் நம்ம போகக்கூடாது. 2ஆம் உயிர் தெழுதல்ல உயிர் பெற்று எழுறவங்க எங்க போவாங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பாங்க. பரலோகத்துல போய் நிற்பாங்க. நியாயம் தீர்க்கிறதுக்குன்னு ஒரு இடம் பரலோகத்துல இருக்குது. அந்த இடத்துல போய் இவங்க நிற்பாங்க. யாரு? பொல்லாதோர். 2ஆம் உயிர் தெழுதல உயிர் பெற்று எழுந்த கூட்டம் மொத்தமா பரலோகத்துல நீதி வழங்கத்துக்காக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நிற்பாங்க. இப்போ பொல்லாதோரும் நீதிமான்களும் கலந்து இருப்பார்கள். இப்போ நீதிமான்களும் உயிர் பெற்று எழுந்தாங்களே, அவங்க பேர் விடுபட்டு இருந்துச்சு, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படலை. பாவிகள் உயிர் தெழும்போது அவங்களும் உயிர் பெற்று எழுதுறாங்க இல்லையா? அப்ப நீதிமான்களும் பாவிகளும் ஒன்னா கலந்து தான் அந்த இடத்துல இருப்பாங்க. நியாய தீர்ப்புக்காக நின்று இருப்பாங்க. ஆக இப்படி நிக்கிற இந்த கூட்டத்துக்கு நம் பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு வழங்க போறாரு, நீதி வழங்க போறாரு. அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. பரலோகத்துல பாவிகளுக்காக வழங்கப்பட போற நியாய தீர்ப்பு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. பொது நியாய தீர்ப்பு கிடையாது. பொது தீர்வுன்றது ஒன்னா புஸ்தகத்துல எங்கேயுமே இல்லைங்க. சிங்காசன நியாய தீர்ப்பு தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அடுத்த வீடியோ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், எப்படி தீர்ப்பிடப்பட போறாரு, எப்படி தீர்ப்பிடப்பட போறாரு அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம், மனசுல நல்லா பதியணுன்றதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம். யூடியூப்ல கூட 15 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல போகக்கூடாதுன்றாங்க. அதனால செய்தியை நான் சுருக்கமாவே கொடுத்துருக்குறோங்க.
ஸோ இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல்ல நம்ம போகக்கூடாது. நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல்ல போயிடணும். இரண்டாம் உயிர்த்தெழுதல் யாருக்குன்னா பாவிகளுக்கு தான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு கைவிடப்பட்ட நீதிமான்களும் கூட சேர்ந்து உயிர் பெற்று எழுவாங்க. ஸோ இந்த கூட்டத்துக்கு நீதிமான்களும் இருக்கிறாங்க, பாவிகளும் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் எப்படி நம்ம ஆண்டவராகிய தேவன் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள், ஜப கூட்டத்துல எல்லாம் தயவுசெய்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்ப அங்கத்தினரோட கூட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. 1000 முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன, இரண்டாம் உயிர்த்தெழுதல்னா என்ன, இரண்டாவது ராப்சர், இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், அதை பற்றி சென்ற வீடியோவில் பார்த்தா சாத்தானை பிடிச்சி 2வது முறை கட்டி அக்கினி கடலை தள்ளுறதையும் பார்த்தோம். இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குதுங்க. இதுதான் ஆரம்பம். இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு வந்தது வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் இருந்து இது வரைக்கும் நான் பேசிட்டு வந்த எல்லா விஷயமும் ஆரம்பம். இது ஆரம்பம் தான். இதுக்கு மேற்பட்டு தான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. ஏன்னா ஆண்டவர் பூமியை அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட போறாரு. அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? புதிய வானம் புதிய பூமி கீழே இறங்கி வரும்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதிருக்கு. அப்ப அந்த புதிய வானம் புதிய பூமினா என்ன அப்படின்ற விஷயமெல்லாம் வருகின்ற வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம். ஆவலா காத்துட்டு இருங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்ட பிறகு ஹைப்ன்ற ஒரு எழுத்து பின்னாடி கீழே வரும், HYPE ஹைப்னு. அந்த ஹைப்பை அழுத்துங்க. அழுத்திங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒன்று வரும். இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க யூடியூப்ல. அந்த ஹைப்ன்றதை அழுத்துங்க.